வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இப்போ நியூஸ் சேனல்ஸில் வந்து ரொம்ப பரபரப்பாக நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களை பற்றி சில நியூஸஸ் வந்து பரவிட்டுருக்கு. அதாவது முதல் விஷயம் என்னன்னா, நம்ம மோடி அவர்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரியாக நித்தி திவாரி அப்படின்றவங்களை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும், இன்னொரு பக்கம் வந்து மோடி அவர்கள் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் நித்தி திவாரி யார், உண்மையாவே பிரதமர் மோடி ரிட்டையர் ஆக போறாரா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலரான ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அதுக்கு டீடைல்டு வீடியோ கொடுக்குறோம். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. இப்போ பிஎம்மோட பிரைவேட் செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நிதி திவாரி வந்து பார்த்தீங்கன்னா 2013 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸான யூபிஎஸ்சியில் இந்தியா ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 96th ரேங்க் எடுத்தவங்க தான் இந்த நிதி திவாரி. இவங்க வந்து வாரணாசியில் தான் பிறந்து வளர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி வாரணாசியில் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் வந்து நிதி திவாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎம்மோட பிரைவேட் செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2022ல பிஎம் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரியாவும் 2023ல டெப்யூட்டி செக்ரட்டரியாவும் வந்து பிஎம் ஆஃபீஸ்ல இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஎம்மோட பிரைவேட் செக்ரட்டரியா வந்து என்ன மாதிரி வேலைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம்மோட டெய்லி மீட்டிங்ஸ், வெளிநாட்டு பயணங்களை பத்தி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்களை இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க, பிஎம் கூட டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம நிதி திவாரி அவர்கள் ஆல்ரெடி பிஎம் ஆஃபீஸ்ல வந்து அண்டர் செக்ரட்டரி அண்ட் வந்து டெப்யூட்டி செக்ரட்டரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மட்டும் இல்லாம பிஎம் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராகவுமே வந்து ஃபாரின் அண்ட் செக்யூரிட்டி டிவிஷன் இன் பிஎம் ஆஃபீஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணதுனாலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய நாலேஜ்னால தான் இப்போ அவங்க நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்களோட பிரைவேட் செக்ரட்டரியா வந்து ஜாயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 2 பேர் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா விவேக் குமார் அண்ட் ஹர்திக் சதீஷ் சந்திரா ஷா. இவங்க 2 பேரும் கூட வந்து இப்ப நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு பிரைவேட் செக்ரட்டரியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்படியா பிஎம் மோடிக்கு ஒரு பிரைவேட் செக்ரட்டரி வந்து புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நிதிஷ் திவாரி. இதுதான் நிதிஷ் திவாரியோட ஹிஸ்டரியா இருக்கு அப்படின்றப்ப இன்னொரு பக்கம் ஒரு டாக் வந்து பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். என்னது, மோடி வந்து ரிட்டையர் ஆக போறாரா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். 1925ல வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப அக்டோபர் மாசம் விஜயதசமி அன்னைக்கு அந்த வாரத்துல வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100ஆண்டு விழாவை வந்து கொண்டாட இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்கள்ல 70 வயசுக்கு மேல யாருமே வந்து எந்த ஒரு தலைமை பதவியிலுமே இருக்கக்கூடாது அப்படின்றத தான் அவங்களோட ரூல். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இப்ப ஆர்எஸ்எஸ் தலைமையில இருக்கக்கூடிய மோகன் பகவந்த் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வயசு 74 ஆகுது. ஆல்ரெடி வந்து 4 வருஷம் கடந்துட்டாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை பதவியில யார் வரப்போறாங்க அப்படின்ற டாக்குமே வந்து உருவாயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில மோகன் பகவந்த் அவருக்கும் நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்குமே அடுத்த வருஷம் 75 வயசு ஆக இருக்கு. இப்படி ஒரு டாக் இருக்கும் போது யார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமையில வரப்போறாங்க, ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து 75 வயசு ஆக போகுது அப்படின்றப்ப நம்ம மோடி அவர்களும் ரீசெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் ஓட ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து போய் பார்த்திருந்தாரு. இதுவுமே ஒருவேளை மோடி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரோ, அதனாலதான் வந்து அவர் அங்க போயிட்டு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கை வந்து கிளப்பி விட்டுருக்கு. என்ன இருந்தாலுமே 2029 எலெக்ஷன் அப்பதான் மோடி அவர்கள் வந்து என்ன டிசிஷன்ஸ் எடுக்க போறாரு, அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாரா, அதாவது பதவியில இருந்து இறங்க போறாரா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிய வரும். இதுதான் மோடி அவர்களோட ரிட்டையர்மெண்ட் டாக்குக்கான ரீசனா இருக்கு. இந்த வீடியோல நிதி திவாரி யாரு அண்ட் மோடியோட ரிட்டையர்மெண்ட்கான காரணங்கள்லாம் என்ன சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா
மறக்காம Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.